யோ அந்த ஆட்டோ நிறுத்தியா? ஓகே சார். நிறுத்து இருக்கா? வண்டியை ஓரங்கட்டு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். வாடே சேகரு. வணக்கம் சார். ஐயா கூப்பிடாத வா. இப்போ வரேன் சே. போயிட்டு வா. மாசு கடைசியில் நைட்ல ஆட்டையப்படுது, பகல்ல பட்டையப்படுது. வாடா. வணக்கம் சார். வா. நல்லா இருக்கல சார்? சார் சார் நல்லா விசாரிக்கல. சார் ராத்திரி எங்கடா போன? சார் ராத்திரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் வண்டி போட பக்கம் முடியல. இல்லையா ஏட்டையா கூட கண்டாரு. சொல்லுங்க ஏட்டையா. ஆமாய்யா நான் பார்த்தேன்யா. நேற்று கூட அங்கன தான் படுத்து கிடந்தான். அங்கனதான்யா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். பழையபடி ஏதாச்சும் ஏறடா? இல்லையா ஒழுங்கா பொழப்ப பார்த்துட்டு இருக்கேன். தொலைச்சுரா ராஸ்கல். படா. போல ஏன் உன்னை காரணம்லாம் அடிக்கிறாங்க? காரணத்தோடு தான் அடிக்காவானாச்சு. ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் ஊரே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பேப்பரில் போட்டோவெல்லாம் போடுவாவ. அடியா சார் நாகர்கோயிலே பெரிய ரவுடியோ? அந்த அடியில் என்னாச்சு, இந்த அடி எல்லாம் விட்டுக்கிட்டு நாம ஏன் உழைக்கேன். அதான் சந்தேகப்பட்டு 2 போட்டு அனுப்பாரு. என்ன திடீர் சேஞ்சு? யாரையாவது லவ் பண்ணுறீங்களோ? 8 வயசுலேருந்து கிளவாங்க. போலீஸ்காரும் சரி பொதுமக்களும் சரி நம்மளை விரட்டிலாம் பிடிக்க முடியாது. ஏதோ அசந்து தூங்க சமயம் அமுக்குனா தான் உண்டு. தொழிலில் ராஜாவாக இருந்தேன். அப்படி இருந்த நான் ஒரு நாள் களவாங்க போன சமயம் ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். இந்த வயசுல மிட் நைட் மசாலா கேக்கு உனக்கு? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காவ? சட்டம் போட்ட கிளவே கொண்டு விடுவேன். மொத பார்வையிலே மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு காசு பண்ணல என் கண்ணுக்கு தெரியலன்னாச்சு. அந்த புள்ளையோட முகம் மட்டும் தான் தெரிஞ்சுது. ஒன்று பண்ண புள்ள, இதெல்லாம் போட்டுட்டு வெறும் கையோட வராம மாப்பிள்ளை பார்க்க வர மாதிரி சூட ஒரு கப்பு காப்பி கொண்டாப்போ. நான் மாட்டேன். ஏ கிளவி, உன் கழுத்துல கத்தி சொருவதுக்குள்ள உன் கடைசி ஆசை சொல்லிடு. சரி பரவாயில்ல, நான் போட்டுட்டு வரேன். அது நீ பாட்டி ஒன்றும் பண்ணிடாத. ஓ சாவ வயசுல கிளவிக்கு பாட்டை பத்தி வச்சுதப்பா. கிளவி டான்ஸே ஆடுவா பாத்துக்க. என்ன கரண்ட் பில்ல நீ எல்லாம் கட்டுவ? எல்லா லைட்டும் இப்படி போட்டு வச்சிருக்க? அதான் நம்ம ஸ்டைலு கிளவி. வீட்டில் எல்லா லைட்டையும் போட்டு வச்சா ஆள் நடமாட்டம் இருக்குன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டோம் இல்லையா? கையில கத்தி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆத்தி தர வேண்டியதானே? கழுவாணி பையன் மூஞ்சி பாரு, முட்டை கண்ணு. ஏ கிளவி, உனக்கு காப்பி? நான் தண்ணி குடிச்சுக்கிடுவேன். அந்த ஜடையை தூக்கி முன்னாடி போடுறது போடு புள்ள. அது அப்போ ஓகே தான். என்ன ஓகே? நீ தான் ஓகே. என்னது? ஆமா புள்ள, நான் உன்னை லவ் பண்ணுதேன். இந்த காசு நகைலாம் இனிமே வேண்டாம், நீ தான் வேணும். மாமியாருக்கு மாமியார், நான் உன் பேத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமே இது நம்ம வீடு, நீ என் பாட்டி. வந்து உட்காரு. எனக்கு சுத்தமாம்ல. என்ன வேணும் உனக்கு? உன் பேர் என்ன புள்ள? ஐயோ காயத்ரி. காயத்ரி, ஐ லவ் யூ. ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நகை எல்லாம் எடுத்துட்டு போல. என்ன காயத்ரி குடுக்காத, சும்மா இரு கிளவி. லூசு மாதிரி பேசுத. நீ தான் லூசு. லூசு தான், உன்னை பாத்துறேன் இல்லையா? இனிமேல் லூசு தான். இப்போ மணி என்ன 3 இருக்குமா? உங்க அப்பா அம்மா எத்தனை மணிக்கு வருவாவ? 5:30 மணிக்கு வருவாவ. நான் போயிட்டு வேற ஏதாவது கிளம்பி பையன் வந்துட்டானா உனக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்லையா? அதுக்கு காலையில் ஒரு 5:30 வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமே. கிழிஞ்சது போ. இப்பவே கண்ணை கட்டுதே, தூக்க மாத்திரை வேற போட்டாங்களே. மணி 5:30 ஆச்சு. அது ஆயிட்டு போட்டோம், நம்ம இப்படியே இருப்போம். ஐயோ போய் சொல்லுங்கல.
லவ்ல நாளைக்கு வரேன். அண்ணா ஓடுங்க புடிங்க. சித்தப்பா கத்தி வச்சிருக்கான். கம்பு எடுத்து போங்க. சரியான கள்ளப்பைய. சத்தம் போட்டு மேல மடிச்சு அன்னைக்கு என்ன பிடிக்க ஊர்ல திருவிழாவே எடுத்தாவனாச்சு. காலையில தண்ணிடா. எல்லாரும் மொத்தமா வருது. ஊருக்குள்ள திருட மூக்குதாப்பு. அடச்சி வாங்க. போய் புடிங்கற. புடில. ஓடு. ஓய் எங்க சாமி ஓடுறாரு? திருட. எங்கடா? ஏய் மக்கசாமி அவன் தான் திருட. அவன புடில. டேய் நில்லுடா. ஐயா வச்சு விடுடா அவனை. நான் எடுத்துட்டு போனது அந்த புள்ளியோட ரிப்பனையும் தொலைச்சிட்டு போனது என்னோட மனசுன்னு தெரியாத ஊர் சனங்க மொத்தமா என்ன விரட்டினாவனாச்சு. நான் ஆப்படவே இல்லையே. இந்த கரையில முங்கி அந்த கரையில எந்திரிச்சு ஓடியே போயிட்டேன். இல்லல. என்ன மன்னிச்சு. ஏம்ல? டே மாப்பிள சுசேந்திரன் நடத்துறல ஒரு பெரிய வசதியான இடம் 3 நாளாக பூட்டியே கிடக்கு. இன்னைக்கு கையை வச்சிடறியா? இல்லை மக்கா, நம்மளால களை வாங்க முடியாது. என்ன மாப்பிள ஆச்சு உனக்கு? வேண்டாம்ல விட்டுரு. ஏய் நாம 2 வண்டில தான வந்தோம். ஆமா உன் வண்டி நிக்கி ஏன் வண்டி? இடி இங்க தான நிறுத்தணும். திருட. ஐயோ திருட. யாடி எங்க? அவதாண்டி வாடி. எங்க வண்டி? எங்கல? வண்டியா? எந்த வண்டி? கைனடிக் ரெட் கலர். ஏய் சே அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டல. நீ புடிடி அவனை. ஏய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடி. போலீஸ் கூப்பிடு. எப்படியும் வண்டி கிடைக்காது. ஏன்னா நான் தெரியலையே. யார்கிட்ட போய் சொல்ல? உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல. சரி ஓகே, என்னை பத்தி தெரியும். ஆனா உன் வண்டி பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு தானே தெரியும் எங்க போயிருக்கும் என்ன ஆயிருக்குன்னு. இந்த பரபுலே உனக்கு வண்டி வேணும்னா என் கூட வா, நான் மூடுதேன். பாபுலே உன் நம்பருக்கா பாரு. நம்பர் இருக்கா? உனக்கு என்ன வேணுமாக்கா? லே சிஸ்டர் வண்டியில களவாண்டானவன் இங்க வந்திருக்கணும். ஓ இதுவா? ஆமா. என்ன இருக்குல்ல? இந்த வண்டியா? ஆ, இந்த வண்டி வாங்கி பிரிச்சாச்சு இல்லையா? சரி நாச்சி பொறவ பேசுறேன். அண்ணாச்சி பேசு. என்னடா சேகர, என்ன பிரச்சனை? அண்ணாச்சி சிஸ்டர் வண்டியை களவாண்டு வந்துட்டானுவன். இந்த நம்பர் தான் அண்ணாச்சி. உன் ஜோலியை பாரு. வண்டியில இந்த வண்டியா? வண்டியை கொடுத்தா ரூபாய் எடுத்து போயிட்டா. நீ ரூபாய் கொடுத்துட்டு வண்டி எடுத்து போ. எங்க வண்டினே அது? யார் வண்டியா இருந்தானப்பல ரூபாய் கொடுத்தா வண்டியை கொடுக்கேன். அண்ணாச்சி பார்க்க பாவமா இருக்கு அண்ணாச்சி. சிஸ்டர் அழுவுறாள்ல, வண்டி திருப்பி கொடுத்துறேன் அண்ணாச்சி. தொழில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அண்ணாச்சி நாளைக்கு போலீஸ் போனா பிரச்சனை வரும். என்னடே போலீஸா? நீயே ஒரு களவாணி போலீஸா? 5க்கும் 10க்கும் கையேந்திர பயணி என்கிட்டயே பஞ்சாயத்துக்கு வந்துட்டியா? எல்லாம் வண்டி கேட்க வந்துட்டாங்க ஒண்ணு போடுவேன். எல்லாம் மரியாதை போயிடல. சும்மா இருடி, வண்டி கிடைக்குமா பாப்போம். என்ன முறைக்கா அறுத்துருவேன். அவன் ஏன் மேலே கை வச்சிட்டாளா? அவன் இங்க இருந்து உயிரோட போக கூடாது. சாகடிக்கலாம். அண்ணாதா பயல ஏன் மேலே கை வைக்கிறியா? உன் கதை முடிஞ்சதுல வாழ. வாழ இன்னைக்கு நீ உயிரோட போக மாட்டா. சொன்னா கேளு. மகந்திரவல வாழ வா. டேய் டாங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டு வைல. சரி சேகர். வண்டி சாவியாவது இருக்கா? இருக்குண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு சிஸ்டர். இந்த பிள்ளைய பார்த்த போகிற தொழிலுக்கே போகல, சாப்பிட கூட கையில் காசு இல்லை தெரியுமா? வெறும் வகுத்தில் ஃபைட்டெல்லாம் போட்டிருக்கிறேன். 2 இட்லி ஒரு வடை காசு கூட.
100 ரூபாய் தானே என் கையில இருக்கு. நோட்டு தானே கொடு. முதல்ல ரிப்பனை கொடுல. இதுவரை காசு பணம் தான் களவாண்டேன், இப்போதான் காதல களவான் இருக்கேன். அதை போய் திருப்பி கேட்குதியே. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையால? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், நீ திருட. ஒன்னைய போய் லவ் பண்ண. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது பாரு, இந்த காயத்ரியை கல்யாணம் பண்ண போறவன் நிச்சயமா உன்னை மாதிரி திருடனா இருக்க மாட்டான். 4 பேர் பாராட்டுவ மாதிரி ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பான். புரிஞ்சுதா? நடடி.